ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். என்னையா சொல்கிறீங்க? சண்டே எபிசோட் இதெல்லாம் நடக்குதா அமித்துக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா நம்ம அமித் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு ஒரு சாரியோடு மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ்லாம் போட்டிருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி சாரி மாதிரி இப்படி வந்திருக்கும். அவரே அது உண்மை டென்ஷன் ஆகிருப்பார். இந்த மாதிரி வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்புறாங்க சார், என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்ட்டு. எதுக்காக நம்ம இது வரைக்கும் யோசிச்சிருக்குமா? எதுக்காகனா எந்த வாரங்கள்லாம் இவருக்கும் பார்வதிக்கும் ஏதாவது ஒரு கசமுசா பிரச்சனை வருதோ அப்போல்லாம் வந்து அவங்களோட மனைவி வந்து இந்த மாதிரி அனுப்புவாங்களாம். என்னையா சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த வாரம் இப்போ இந்த பிரச்சனை வந்துருச்சா, என் மனைவி இந்த வாட்டி இதை அனுப்புவா பாரு அப்படின்றார் அவர். எனக்கு ஒன்றும் புரியலைன்றாங்க விஜய் பார்வதி. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, திவ்யா, விஜய் பார்வதி நீங்கள் உங்கள் 2 பேருக்கு எப்போல்லாம் சண்டை வருது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருதோ அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து இதை குறிக்கிற விதமாகவே கோபமாக இருக்காங்களா என்னன்னு தெரியல, அதை அனுப்புகிறாங்க அப்படின்போது அவங்க பேர் ஏதோ பேரில், அவங்க பேர் ரஞ்சனி, சிவரஞ்சனி சம்திங், அந்த பேரை மென்ஷன் பண்ணி, இங்கே பாரு நீ அதை ப்ரூவ் பண்ணுற, நீ கோவமாக இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணி வேறு நல்ல ட்ரெஸ் அனுப்பிச்சி விடு, தயவு செஞ்சு அதை மட்டும் அனுப்பாதுன்னு சொல்லிட்டு இவங்க கெஞ்சி கேட்குறாங்க. நம்மளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அப்புறமா சரி உள்ளே போய் பார்த்தா கரெக்டாக அந்த வாரங்கள்லாம் வந்துட்டு இப்போ இந்த டாஸ்கில் வருது, தர்மலிங்கம் அந்த டைமில் அந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஒரு டைமில் அதே பண்ணியிருப்பார், அந்த ஸ்கூல் வார்டன் டாஸ்க்கு, அந்த அப்பயும் வந்து நடந்திருக்கும். என்னடா இந்த மாதிரிலாம் நடக்குதா, ஆஹா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வாரம் நம்மளுக்கு அது ப்ரூவ் ஆகிடும். சப்போஸ் அவங்களுக்கு அதே மாதிரி வந்து சாட்டர்டே சண்டேயில் போட்டிருந்தாருன்னா அவங்க மனைவி வந்து கோபமாக இருக்காங்க, அதில் குறிப்பாக இவங்க 2 பேர் விஷயத்தில். அதனால தான் வந்து அமித் அவர்கள் இந்த மாதிரி விஷயத்தை எடுத்தாவே டென்ஷன் ஆகிறாரு. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அமித் அவர்களையும் விஜய் பார்வதி கொச்சை சம்மந்தப்படுத்தி FJ பர்சனுக்காக தான் இந்த கோர்ட்டுக்கு கேஸ் போச்சு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அமித் வந்து FJக்கு ஆதரவு அங்கே பேசிகிட்டு இருக்காரு. அப்பயே அவரை கேட்டாங்க, இவங்களையும் சம்மந்தப்படுத்தி ஒரு பேசுனா வழக்கே, நீங்கள் எதுக்காக இவருக்காக போனீங்க, இவருக்கு சப்போர்ட் பண்ண போனீங்களா, இல்லை ஒரு சின்ன விட்னஸாக வந்திருக்கீங்கன்னா? இல்லை சப்போர்ட்லாம் இல்லை, அவர் பண்ணது எனக்கு ஹர்ட் ஆச்சு, நான் ஒரு விட்னஸாக தான் வந்திருக்கேன் அப்படி மாதிரி சொன்னதுக்கப்புறமா தான் ஓ அப்படியா ஓகேன்றாங்க மாதிரி இருந்தது. ஆனால் இது எந்த கேஸ்லேயும் நடக்காது, எந்த கோர்ட்லையும் நடக்காது. இவங்களே பிராது கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக அதே நம்பர் வந்து இங்கே வந்து சாட்சி சொல்லி நீங்கள் பார்த்துருக்கீங்க, இது நடக்கும். ஏன்னா அது விஜய் பார்வதியோட கேஸுன்ற ஒரு காரணத்தால் அந்த மலாம் நடக்கும். இதே வேறு ஒரு கேஸ் வச்சுக்க அவங்களே கேட்பாங்க, என்னங்க நீங்களே இப்படி பண்ணலாமா, சரி ஓகேங்க உங்களுக்காக நான் பண்ணுறேன்றவாங்க. இந்த பொண்ணுக்குன்னா நடக்கும். விஜய் பார்வதி சும்மாவா? சரி, ஆனால் இந்த வாரம் பார்க்குறோம் அவங்களோட மனைவி என்ன ட்ரெஸ்ஸாக, ஏன்னா இந்த மாதிரி சண்டை நடந்துச்சுல அதே மாதிரி அனுப்புகிறாங்களான்றதை பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் இதை கவனிச்சிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.